ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 18, ஓவி 21. குருவே தாய் தந்தை, குருவே கடவுள். கடவுள் கோபமடைந்தால் குரு காப்பாற்றுகின்றார், குரு கோபமடைந்தால் காப்பாற்ற எவரும் இல்லை. இதை எப்பொழுதும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். விளக்கம். இருமையிலிருந்து விடுபட்டு உண்மையான இயல்பை போதிக்கும் சத்குருக்களுக்கு வணக்கம். சத்குரு நித்தியமானவர், எல்லையற்றவர். ஒரு துளி உப்பு கடலிலே குளித்தால் அது எப்போதாவது திரும்பி வருமா? அதே போல ஒரு சீடன் சத்குருவிடம் சரணடையும் போது அவரிடம் ஒற்றுமையை காண்கின்றான். ஹேமத்பன் இப்போது சாயினுடைய அருளை பற்றிய கதையை சொல்கின்றார். குரு கொடுத்த அறிவை நாம் மற்றவர்களுக்கு சொன்னால் குருவின் போதனைகள் பலனளிக்காது என்ற கட்டுக்கதை பொய்யானது. இல்லையென்றால் சங்கரர் கனவிலே ராமரரை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய பிரார்த்தனையை அனைவரும் கேட்கும் வகையிலே புத்த கௌசிக முனிவர் வார்த்தைகளிலே வெளிப்படுத்தி இருப்பாரா? ஒரு தாய் தன் குழந்தையின் கன்னத்தை பிடித்து அவனது ஆரோக்கியத்திற்காக தடவுவது போல பாபாவும் தனது பக்தர்களுக்கு போதிப்பதன் மூலம் தனது நோக்கத்தை நிறைவேற்றுகின்றார். சத்குருவினுடைய துணையானது ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரது மகிமையை யார் விரிவாக விளக்க முடியும்? குருவே கடவுள், அவரே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். உண்மையிலே அவரே பகவான், பரபிரம்மம். குருவே தாய், குருவே தந்தை. கடவுள் கோபமாக இருந்தால் குருவே பாதுகாவலர். ஆனால் குரு கோபமாக இருந்தால் காப்பாற்ற யாரும் இல்லை. இதை எப்போதும் அறிந்து கொள்ளுங்கள். துறவிகள் அறிவின் கண்களை திறந்து தங்கள் உண்மையான வடிவத்தை காட்டுகின்றார்கள். ஒருவர் துறவிகளினுடைய கதைகளை கேட்டு துறவிகளினுடைய பாதங்களை வணங்க வேண்டும். இது பாவங்களை கழுவுகின்றது. லாட்ரே இந்த பிராந்தியத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தபோது அவர் கிராஃபோர்டுகளை தோற்கடித்தார். அந்த காலத்திலே ஒரு பிரபலமான வீட்டுக்காரர் பாபாவின் பக்தராக மாறியதற்கான ஒரு கதை உள்ளது. குரு தனது தொழிலிலே நஷ்டத்தை சந்தித்தார். அவர் சலிப்படைந்தார், ஏமாற்றமடைந்தார். ஒரு பாத்திரத்துடன் சென்றார். அவர் தனிமையிலே சேவை செய்ய முடிவு செய்தார். ஒரு ஆன்மா சிக்கலிலே இருக்கும்போது அது கடவுளை நினைத்து கடவுளின் நாமத்தை உச்சரிக்க தொடங்குகின்றது. பக்தர் வீட்டுக்காரரிடம், நாம் ஏன் ஷீரடிக்கு செல்லக்கூடாது? நாடு முழுவதிலும் இருந்து மக்கள் சாயினுடைய பாத தூசியிலே உருண்டு அவர் கட்டளையிடுவதை செய்து அவர்கள் விரும்புவதை பெறுகின்றார்கள். ஷீரடி இப்போது ஒரு புனித தலம் ஆகிவிட்டது என்று கூறினார். சிநேகத்தினுடைய வார்த்தைகளால் அந்த மனிதர் உறுதியாக நம்பினார். அந்த அனுபவத்தை பெற முடிவு செய்தார். அவர் ஷீரடிக்கு புறப்பட்டார். அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவினுடைய பாதங்களிலே தலை வணங்கியவுடன் அவர் திருப்தி அடைந்தார். பூரண பிரம்மா, சனாதன, ஸ்வயஜோதி, நிரஞ்சன் போன்ற சாயினுடைய சிலைகளை கண்டதும் அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. குறிப்பு. பாபா நமது அறிவு கண்ணை திறப்பதன் மூலம் தனது வடிவத்தினுடைய தெய்வீக நாடகத்தை நமக்கு காட்டுகின்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.